Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிஜி டிஆர்பி அதில் வந்து we are going to start statistical thermodynamics. ஆல்ரெடி ரியாக்ஷன் மெக்கானிசம் இருக்குது, அது சைட் பை சைடு நான் நடத்துகிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் என்ன செய்ய போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதில் இருக்க லெக்சர் உங்களுக்கு வந்து டிஆர்பி மட்டும் இல்லாமல் யாராவது செட் நெட் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த லெக்சர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த லெவலில் தான் என்ன செஞ்சுருக்கேன், நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஓகே, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸோட பேசிக்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் போல்ட்ஸ்மன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ சம் டெரிவேஷன்ஸ் அடுத்து ஒரு சில பேசிக் மேக்ஸ் மாதிரி தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த லெக்சர் போகும். நிறையா ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த பெர்மிட்டேஷன், காம்பினேஷன் அது மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப வந்து எப்படி சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒன் ஆஃப் த சாப்டர் நம்மளுக்கு படிக்கிறதுல. ஸோ அதனால தான் இந்த சாப்டர் நான் என்ன செஞ்சுருக்கேன், எடுத்து வந்திருக்கேன். சரியா? ஸோ ஃபஸ்ட் வி மஸ்ட் நோ வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். அது தெரியாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, வி ஷுட் நாட் ப்ரொசீட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் த மைக்ரோஸ்கோபிக் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மேட்டர் provided by the quantum mechanics and the macroscopic perspective of thermodynamics. அதான் பேசிக்காக மைக்ரோஸ்கோபிக் பர்ஸ்பெக்டிவ்க்கும் மேக்ரோஸ்கோபிக் பர்ஸ்பெக்டிவ்க்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜாக என்ன செய்யுதுன்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ குவாண்டமில் நிறையா நம்ம படிக்கிறோம், நிறைய பார்ட்டிகல் இன் 1D பாக்ஸ் 2D பாக்ஸ், இதில் இத்தனை எனர்ஜி லெவல் இருக்குது. இந்த எனர்ஜி லெவலில் வந்து இத்தனை பார்ட்டிகல்ஸ் இருந்தால் இப்படி நம்மளுக்கு ட்ரான்சிஷன் நடக்கும். ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படிக்கிறோம். அதுக்கு நம்மளுக்கு எப்படி தெரியும், இப்போ ஒரு ஆட்டமோ ஒரு மாலிகுலோ இருக்குன்னா அதில் ஒரு இத்தனை எனர்ஜி லெவல் இருக்குது, இங்கேருந்து இங்கே ட்ரான்சிஷன் நடக்குது, இங்கே இத்தனை பார்ட்டிகல் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இத்தனை பார்ட்டிகல் இருக்குது. இதெல்லாமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அந்த ஐடியா எல்லாமே நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் தான் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம கெயின் பண்ணிப்போம். அந்த குவாண்டம் இருக்குல்ல, நம்மளுக்கு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், அந்த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் அதோட பெர்ஸ்பெக்டிவையும் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் எப்படி படிப்போம், மேக்ரோஸ்கோபிக் பல்க் மேட்டர்ஸ் வச்சு தான் என்ன செய்வோம் படிப்போம். ஸோ இது ரெண்டுக்கான கனெக்ஷன் தான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த குவாண்டமில் படிக்கிறோம் நிறைய எனர்ஜி லெவல்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பார்ட்டிகல் in 1D 2D அதெல்லாமே நம்ம பார்க்குறோம்ல, நிறைய ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் ட்ரான்சிஷன்லாம் பார்க்குறோம்ல. ஸோ அதில் என்ன ஆக்சுவலி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், ரொம்ப டீட்டெயில் தான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் புரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ த மேஜர் ஆர் சென்ட்ரலைஸ்டு கான்செப்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் என்ன அப்படின்னா இஸ் ஹவு எனர்ஜி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர்ஸ் த வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸ் அவைலபிள் டு எ சிஸ்டம். ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டமில் எப்படி எனர்ஜி எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டமில் 1 2 3 3 எனர்ஜி லெவல், n is equal to 0, n is equal to 1, n is equal to 2, இந்த மாதிரி ஒரு 3 எனர்ஜி லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 எனர்ஜி லெவலில் எனர்ஜி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இந்த லெவலில் எவ்வளோ எனர்ஜி, இந்த லெவலில் எவ்வளோ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, இந்த லெவலில் எவ்வளோ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் லெவலில் எவ்வளோ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு, செகண்ட் லெவலில் எவ்வளோ, தேர்ட் லெவலில் எவ்வளோ. ஸோ இந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல்லையும் எவ்வளோ எனர்ஜி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸில் வில் பே ஸ்டடிங். சரியா? ஸோ அதில் மோஸ்ட் லைக்லி டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வில் கால் இட் அஸ் போல்ட்ஸ்மன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த போல்ட்ஸ்மன் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி நம்ம டீட்டெயில்டாக என்ன செய்வோம், வில் கோ த்ரூ இந்த லெக்சர். ஸோ ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து மைக்ரோஸ்டேட்ஸ், இன்னொன்று வந்து கான்ஃபிகரேஷன். 1 minute. ஓகே, ஸோ ஒன்று வந்து மைக்ரோஸ்டேட், இன்னொன்று கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இட் இஸ் அ ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டோட்டல் எனர்ஜி அவைலபிள் டு சிஸ்டம். அதாவது உங்ககிட்ட எவ்வளோ எனர்ஜி ஒரு சிஸ்டம்னா என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம்ங்கிறது ஒரு பார்ட்டிகுலர் 1D பாக்ஸாக இருக்கலாம், 2D பாக்ஸாக இருக்கலாம், 3D பாக்ஸாக இருக்கலாம், ஒரு ஹார்மோனிக் ஆசிலேட்டர், ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் டோட்டல் எனர்ஜி எவ்வளோ இருக்கோ அதை ஜென்ரலாக அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. உங்ககிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோ ஜூல் எனர்ஜி இருக்கோ, எவ்வளோ ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது, அதை ஜென்ரலாக என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட்டாக, ஒரு இப்படி தான் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட்டாக இல்லாமல் ஜென்ரலாக என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இல்லைனா இது எப்படி சொல்லலாம் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் அ கிவன் எனர்ஜி லெவல். ஒரு எனர்ஜி லெவல்லையும் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், கான்ஃபிகரேஷனில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 எனர்ஜி லெவல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், n is equal to 0, n is equal to 1, n is equal to 2, இந்த மாதிரி 3 எனர்ஜி லெவல் இருக்குன்னா இந்த n is equal to 0ங்கிற எனர்ஜி லெவலில் எவ்வளோ பார்ட்டிகல் இருக்குது, இந்த n is equal to 1ங்கிற எனர்ஜி லெவலில் எவ்வளோ பார்ட்டிகல் இருக்குது, n is equal to 2ங்கிற எனர்ஜி லெவலில் எவ்வளோ பார்ட்டிகல் இருக்குது. ஸோ ஈச் எனர்ஜி லெவல்லையும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யார் சொல்லுவா, கான்ஃபிகரேஷன் சொல்லணும். அதுதான் கான்ஃபிகரேஷன். வேறஸ் மைக்ரோஸ்டேட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்டு என்னது, ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எனர்ஜி தட் டிஸ்கிரைப்ஸ் த எனர்ஜி தட் ரெண்டு வாட்டி எழுதிட்டேன்.
தட் டிஸ்கிரைப்ஸ் த எனர்ஜி லெவல் ஆக்குபைட் பை த ஈச் சிஸ்டம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம இங்கே வந்து கான்ஃபிகரேஷனில் ஜென்ரலாக என்ன செஞ்சிருப்போம், ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணியிருப்போம். பட் மைக்ரோ ஸ்டேட்டில் ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா ஒரு எனர்ஜி லெவலையும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை பற்றி நம்ம என்ன செய்வோம், வில் கோ டீப்பர். ஸோ கான்ஃபிகரேஷன் என்ன தெரிஞ்சுக்கோங்க, ஜென்ரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, மைக்ரோ ஸ்டேட்ஸ்னா ஸ்பெசிஃபிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எனர்ஜி. கான்ஃபிகரேஷனுக்கு இன்னொரு எப்படி சொல்லலாம், த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் கிவன் எனர்ஜி லெவல் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தட் இஸ் 3 குவாண்டா எனர்ஜின்னு ஆசிலேட்டர் மாடல். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்க்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் ரெஃபர் தாமஸ் அண்ட் எங்கல் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பை தாமஸ் எங்கல், இல்லாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் பை தாமஸ் எங்கல் ரைட் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். இந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பூரி சர்மா கூட ரொம்ப ஈஸியான லாங்குவேஜாக இருக்கும் பூரி சர்மா பார்த்தானியா. பட் நான் ரெஃபர் பண்ணது இந்த தாமஸ் எங்கல் இந்த புக்கு தான், அட்கின்ஸில் கூட இருக்குது. சரியா? ஸோ திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் புக். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்க எல்லா நோட்ஸுமே இந்த தாமஸ் எங்கல் புக்கில் இருந்தான். சரியா? இப்போது என்னென்னா ஒரு ஆசிலேட்டர் மாடல் எடுத்திருக்கோம். சரியா? ஓகே, சம்திங் இஸ் ஹேப்பன்ட். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, இப்படி இருக்கு வச்சுக்கோங்க. இதான் ஒரு ஆசிலேட்டர். அதாவது இந்த லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ஆசிலேட்டர் அப்படின்னு நினச்சிக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இங்கே இருக்கல, நான் கர்சர் காமிக்கிறேன்னா இதுதான் ஆசிலேட்டர். இப்போ உங்ககிட்ட 3 குவாண்டா எனர்ஜி இருக்குது. 3 குவாண்டா எனர்ஜினா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சைடில் கொடுத்துருக்கோம்ல, இங்கே எனர்ஜி கொடுத்துருக்கோம்ல 0 1 2 3. ஸோ இது 0 குவாண்டா, 1 குவாண்டா, 2 குவாண்டா, 3 குவாண்டா, சம் யூனிட்ஸாக நான் நினச்சிக்கிறேன் குவாண்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? இப்போது உங்ககிட்ட டோட்டலாக 3 குவாண்டா எனர்ஜி அப்படின்னா டோட்டலாக 3 தான். டோட்டல் எனர்ஜி உங்ககிட்ட எவ்வளோ தான் இருக்க முடியும், 3 குவாண்டா தான் இருக்க முடியும். இப்போது இதை நான் எப்படிலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா 3 பார்ட்டிகிள்ஸ் இன் ஃபஸ்ட் எனர்ஜி லெவல். அதாவது இப்போ பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு எத்தனை எனர்ஜி லெவல் இருக்குது, 4 எனர்ஜி லெவல் இருக்குது. கரெக்டாக? இது ஃபஸ்ட் எனர்ஜி லெவல். இந்த 0 அப்படிங்கிறது இது என்னது, ஃபஸ்ட் எனர்ஜி லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் A0ன்னு வச்சுக்கிறேன். அந்த எனர்ஜி லெவலை A0ன்னு வச்சுக்கிறேன். இந்த A1 அப்படிங்கிறத நான் வந்து எனர்ஜி லெவல் A1, சாரி இந்த 1 அப்படிங்கிறத நான் A1 எனர்ஜி லெவலில் வச்சுக்கிறேன். இந்த எனர்ஜி 2 வந்து நான் வச்சுக்கிறேன் A2ங்கிற எனர்ஜி லெவலாக வச்சுக்கிறேன். இந்த 3 நான் என்ன பண்ண போகிறேன்னா A3ங்கிற எனர்ஜி லெவலாக வச்சுக்கிறேன். சரி, இந்த மாதிரி ஒரு 4 எனர்ஜி லெவல் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 பார்ட்டிகளையும் செகண்ட் எனர்ஜி லெவல், ஃபஸ்ட் இல்லை சாரி செகண்ட் எனர்ஜி லெவலில் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் எனர்ஜி லெவல் யார் இருந்தால் A1ல் என்ன செய்ய போகிறேன், 3 பார்ட்டிகளையும் ஃபில் பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள், இந்த பார்ட்டிகளுக்கு 1 குவாண்டா எனர்ஜி இருக்கும், இந்த பார்ட்டிகளுக்கு 1 குவாண்டா எனர்ஜி இருக்கும், இந்த பார்ட்டிகளுக்கு 1 குவாண்டா எனர்ஜி இருக்கும். கரெக்டாக? பிகாஸ் இங்கே பாருங்கள், இந்த A1ல் நம்மக்கிட்ட இருக்க எனர்ஜி எவ்வளோ, 1. இங்கே கர்சர் பாருங்கள், 1 தான் டோட்டல் எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அப்போது இந்த பார்ட்டிகளுக்கு 1 இருக்கும், இந்த பார்ட்டிகளுக்கு 1 இருக்கும், இந்த பார்ட்டிகளுக்கு 1 இருக்கும். ஸோ டோட்டலாக 3 குவாண்டா எனர்ஜி இருக்குது. ஸோ 3 குவாண்டா எனர்ஜி நம்ம எப்படி ஃபில் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அதாவது இந்த செகண்ட் எனர்ஜி லெவல் A1ங்கிற எனர்ஜி லெவலில் எல்லாத்தையுமே நான் நினச்சிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்போ இதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி எழுத முடியும், ஒன்லி 1 பாசிபிலிட்டி தான் எழுத முடியும். ஏன்னா இந்த 1,1,1 இருக்குல்ல, இதை வந்து நான் எத்தனை பாசிபிலிட்டி தான் எழுத முடியும், ஒன்லி 1 பாசிபிலிட்டி. ஐ கேன் ரைட் இட் இன் 1 பாசிபிலிட்டி. வேறு எங்கேயாவது இந்த 3 பார்ட்டிகளையும் ஒன்றா நீங்கள் ஃபில் பண்ண முடியுமா? அதாவது உங்ககிட்ட நல்லா கவனிங்க, உங்ககிட்ட டோட்டல் எனர்ஜி 3 தான். இந்த 3யை 1 + 1 + 1 தான் என்ன செய்ய முடியும், நான் எழுத முடியும். நீங்கள் கேட்கலாம் 2 + 0 + 1, அது டிஃப்ரெண்ட் மாடல். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 3 பார்ட்டிகளையுமே நீங்கள் என்ன செய்யணும், செகண்ட் எனர்ஜி லெவலில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த 3 பார்ட்டிகளையும் செகண்ட் எனர்ஜி லெவல், இந்த A1 இருக்குல்ல, இந்த எனர்ஜி லெவலில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை வேறு பாசிபிலிட்டியில் எழுத முடியுமா? ஒரே ஒரு பாசிபிலிட்டியில் மட்டும் தான் எழுத முடியும். இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, 3யும் 1 1 ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த எனர்ஜி லெவலில் எனக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டியில் தான் என்ன செய்ய முடியும், நான் வைக்க முடியும். சரி, இப்போ நான் அடுத்த எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போது ஒரு கேஸ் எடுத்துக்க போகிறோம். இந்த கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பார்ட்டிகில் 0 குவாண்டா எனர்ஜி, அதாவது ஃபஸ்ட் எனர்ஜி லெவலில் வைக்க போகிறேன். ஒரு பார்ட்டிகில் 1 குவாண்டா எனர்ஜி, தட் இஸ் செகண்ட் எனர்ஜி லெவலில் வைக்க போகிறேன். ஒரு பார்ட்டிகில் 2 குவாண்டா எனர்ஜி, தட் இஸ் 3வது எனர்ஜி லெவலில் நான் என்ன செய்ய போகிறேன், வைக்க போகிறேன். அதாவது நல்லா கவனிங்க, நம்மக்கிட்ட இந்த மாதிரி இருக்குது. இது வந்து 0 குவாண்டா எனர்ஜி, இது 1, இது 2, இது 3. கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பார்ட்டிகில் இந்த 0 இதில் வைக்கணும், ஒரு பார்ட்டிகில் 1ல் வைக்கணும், ஒரு பார்ட்டிகில் 2ல் வைக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க டோட்டல் பார்ட்டிகல்ஸ் 3, டோட்டல் எனர்ஜி எவ்வளோ தான் உங்ககிட்ட வரணும், 3 தான் வரணும். ஸோ டோட்டல் பார்ட்டிகளும் 3 தான் உங்ககிட்ட இருக்குது, டோட்டல் எனர்ஜியும் 3 தான் வரணும். அப்போ நான் என்ன பண்ணலாம், நல்லா பாருங்கள், இங்கே ஒரு பார்ட்டிக்கிள், இங்கே ஒரு பார்ட்டிக்கிள், இங்கே ஒரு பார்ட்டிக்கிள் வைக்கலாமா? ஏன்னா இது 0, இங்கே இதோட எனர்ஜி வந்து 1, இதோட எனர்ஜி 2. ஸோ 2 + 1 3 வந்துடும், 3 + 0 3 தான் வரப்போகுது. கரெக்டாக? இங்கே நல்லா பாருங்கள், டோட்டல் எனர்ஜி எனக்கு 3 தான் வரணும். ஸோ இங்கே வந்து இதோட எனர்ஜி வந்து 2ஆக இருக்கும்,
இங்கே எனர்ஜி வந்து 1ஆக இருக்கும், இங்கே இதோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் 0வாக இருக்க போகுது. ஸோ 2 + 1 3 தான். டோட்டல் எனர்ஜி எனக்கு என்ன கிடச்சிரும் 3ன்னு கிடச்சிரும். கரெக்டாக? இப்போது இதை எத்தனை பாசிபிலிட்டியில் உங்களால் ஃபில் பண்ண முடியும்? இங்கே பாருங்கள், அதை தான் இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க எத்தனை பாசிபிலிட்டின்னு. ஃபஸ்ட்டு பாசிபிலிட்டி எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கில் செகண்ட் எனர்ஜிலையும் செகண்ட் எனர்ஜின்னு சொல்லணுமா, இதை A0ன்னு வச்சுக்கலாம், இதை A1ன்னு வச்சுக்கலாம், இதை A2ன்னு வச்சுக்கலாம், இதை A3ன்னு வச்சுக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், உங்ககிட்ட டோட்டல் எனர்ஜி 3 தான் வரணும், டோட்டல் பார்ட்டிகளும் 3 தான். இதை மட்டும் மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா கர்சரை மட்டும் நல்லா பாருங்கள். இந்த கேஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கில் வந்து நான் நினச்சிட்டேன் A2ங்கிற லெவலில் வச்சுட்டேன், செகண்ட் பார்ட்டிக்கில் A1, இங்கே நான் வந்து A1ங்கிற லெவலில் வச்சுட்டேன், தேர்ட் பார்ட்டிக்கில் A0 அப்படிங்கிற லெவலில் வச்சுட்டேன். அப்போ இதோட டோட்டல் எனர்ஜி 2ஆக இருக்கும், இதோட டோட்டல் எனர்ஜி 1ஆக இருக்கும், இதோட டோட்டல் எனர்ஜி 0ஆக இருக்கும். ஸோ 2 + 1 3 இப்படி பண்ணலாம். இல்லைனா செகண்ட் கேஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கில் என்ன செஞ்சுட்டேன், செகண்ட் அதே லெவலில் வச்சுட்டேன், பட் நான் என்ன செஞ்சுட்டேன், இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன். போன கேஸில் நம்ம என்ன வச்சுருந்தோம், செகண்ட் பார்ட்டிக்கில் 1லையும் தேர்ட் பார்ட்டிக்கில் 0லையும் வச்சுருந்தோம். பட் இப்போ அப்படியே நான் ஆப்போசிட்டில் வைக்க போகிறேன், செகண்ட் பார்ட்டிக்கில் 0லையும் தேர்ட் பார்ட்டிக்கில் 1லையும் வைக்கிறேன். அப்போ இப்போயும் அதே தானே வரப்போகுது, இங்கே எனர்ஜி 2, இங்கே எனர்ஜி 1, இங்கே எனர்ஜி 0. ஸோ 2 + 1 3 தான் வரப்போகுது. அப்போது இந்த ரெண்டு கேஸ்லேயுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கில் அப்படியே 2லேயே நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் பார்ட்டிக்கில் தேர்ட் பார்ட்டிக்கில் மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்படி ரெண்டு விதமாக எழுத முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட் பார்ட்டிக்கில் 1லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கில் நான் என்ன செய்கிறேன் 1லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது செகண்ட் பார்ட்டிக்கில் வந்து 2லையும் தேர்ட் பார்ட்டிக்கில் 0லையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணலாம், அந்த ஃபஸ்ட் பார்ட்டிக்கில் அப்படி இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பிக்சர் நடுவில் இருக்கா சென்டரில், இந்த பிக்சர் பாருங்கள், அந்த 1லேயே நான் நினச்சிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் பார்ட்டிக்கில். பட் இப்போ செகண்டையும் தேர்டையும் மாற்றிக்கலாம். செகண்ட் 0லையும் தேர்டை நான் என்ன செய்கிறேன் 2லையும் வச்சுருக்கேன். அப்போது இது பிக்சர் நம்பர் 1, இது பிக்சர் நம்பர் 2, இது பிக்சர் நம்பர் 3, 4, 5, 6. இப்போது 3ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கிள் 1ல் தான் இருக்குது, 5லையும் ஃபஸ்ட் பார்ட்டிக்கிள் 1ல் தான் இருக்குது. பட் இங்கே நம்ம தேர்டில் என்ன பண்ணியிருக்கோம், தேர்ட் பிக்சரில் செகண்ட் பார்ட்டிக்கில் செகண்ட் எனர்ஜி லெவலில் வச்சுருக்கோம், 2ல் வச்சுருக்கோம். பட் ஃபிஃப்த்து பிக்சரில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் செகண்ட் பார்ட்டிக்கில் 0ல் வச்சுருக்கோம். ஸோ அப்படியே மாற்றி என்ன செஞ்சுருக்கோம் வச்சுருக்கோம். இப்போ டோட்டல் எனர்ஜி 0 வருதான் செக் பண்ணி பாருங்கள் எல்லா கேஸ், டோட்டல் எனர்ஜி 3 வருதான் செக் பண்ணி பாருங்கள் எல்லா இடத்துலையுமே டோட்டல் எனர்ஜி 3 வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டல் எனர்ஜி 1, இங்கே 2 இருக்கும், இங்கே 0. ஸோ 1 + 2 3 தான் வருது. ஃபிஃப்த்து பிக்சர்லையும் பாருங்கள், இங்கே 1, இதுக்கு 0, இதுக்கு 2. ஸோ அப்போ 1 + 2 3 தான் வருது. இன்னொரு கேஸ் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கில் 0ல் வச்சிடலாம். இங்கே ஃபோர்த்து பிக்சர் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்ட்டிக்கில் என்ன செஞ்சுட்டோம் 0ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ 2 and 3 இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். 2வை 2ல் வச்சுட்டு 3யை 1ல் வைங்க. ஸோ 2 + 1 3. இல்லைனா ஃபஸ்ட் பார்ட்டிக்கில் அதே 0ல் வச்சுட்டு, லாஸ்ட் பிக்சர் பாருங்கள், ஃபஸ்ட் பார்ட்டிக்கில் அதே 0ல் வச்சுட்டு செகண்ட் பார்ட்டிக்கில் 1லையும் தேர்ட் பார்ட்டிக்கில் 2லையும் வைங்க. ஸோ 1 + 2 3 தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் எப்படி இதை வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கணும். சரியா, ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செய்யணும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போது வந்து ஃபஸ்ட்டு 1 வந்து என்ன செஞ்சுருங்க 2ல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, 2 and 3 சேஞ்ச் பண்ணுங்கள். இது ரெண்டு பாசிபிலிட்டி. அடுத்து 1 வந்து 1லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 and 3 இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். இது ரெண்டு பாசிபிலிட்டி. அடுத்து 1 0லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 and 3 சேஞ்ச் பண்ணுங்கள். இதுவும் ரெண்டு பாசிபிலிட்டி. ஸோ டோட்டலாக எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நீங்கள் இவ்வளோ வரி பண்ணி நம்ம என்ன செய்ய வேணாம், படிக்க வேணாம். பிகாஸ் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா சொன்னேன்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், நீங்கள் யூ கேன் ரைட் தட் பாசிபிலிட்டிஸ். என்ன அப்படின்னா ஃபார்முலா அதுக்கு ஐ வில் கிவ் த ஃபார்முலா. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, வெயிட் W is equal to n factorial divided by pi j aj factorial. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இந்த n factorial இருக்குது பார்த்தீங்களா, இந்த n இருக்குது பார்த்தீங்களா, கேப்ஸ் n, இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நான் என்ன செய்கிறேன் n அப்படின்னு கேப்ஸ் n நான் வச்சுருக்கேன். இந்த கீழே ஏஜே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எனர்ஜி லெவல், இது வந்து எனர்ஜி லெவல் ஆக்குபேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க. இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் ரைட் இட் as n factorial divided by, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A0லேருந்து ஆரம்பிக்குதுன்னா A0 factorial into A1 factorial into A2 factorial up to AJ factorial வரைக்கும் எழுதலாம். அதாவது கீழே இருக்கிறது பேசிக்காக என்னென்னா, இந்த கீழே இருக்கிறது பேசிக்காக என்னென்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். உங்கள்கிட்ட எத்தனை லெவல் இருக்கோ அத்தனை லெவலில் இருக்க இதையும் நீங்கள் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. இப்போ ஏஜே அப்படின்னா அது லாஸ்ட் லெவல்னு வச்சுக்கோ அந்த ஏஜேவை. அப்போ A0 தான் ஃபஸ்ட் லெவல், A1 தான் செகண்டு, A2 தான் தேர்டு, A3 தான் ஃபோர்த்து, இப்படி 4 லெவல் நம்மளுக்கு இருக்குது. அப்போ அந்த 4 லெவலையும் மல்டிபிள் பண்ணணும். A0 factorial into A1 factorial into A2 factorial into A3 factorial. அதான் கீழே மீனிங். ஸோ கீழே இந்த பை ஜே, இந்த பையோட மீனிங் என்னென்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். எப்படி இங்கே சிக்மா போட்டோன்னா சம்மேஷன் ப்ளஸில் எழுதிட்டு போவோமோ, அதே மாதிரி இந்த மாதிரி கேப்ஸ் பை அதோட மீனிங் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். சரியா,
இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எத்தனை 3 கரெக்டாக. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 பார்ட்டிகல் தான் நான் சொன்னேன். 3 பார்ட்டிகல் தானே 1 2 3 3 பார்ட்டிகல் தான் இருக்குது. ஸோ மேலே வந்து நான் 3 ஃபேக்டோரியல்னு போட்டேன். டோட்டல் பார்ட்டிகல்ஸ் 3. இப்போது இந்த A0 ஃபேக்டோரியல் A1 ஃபேக்டோரியல் A2 ஃபேக்டோரியல் இதெல்லாம் என்னன்னா இங்கே நான் லெவல் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, A0 A1 A2 A3 நீங்கள் நான் கொடுத்துருக்கேன்னா A0 A1 A2 A3. இந்த எனர்ஜி லெவலில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். A0ல் எத்தனை பார்ட்டிகல் இருக்குது, A1ல் எத்தனை பார்ட்டிகல் இருக்குது, A2ல் எத்தனை பார்ட்டிகல் இருக்குது, A3ல் எத்தனை பார்ட்டிகல் இருக்குது. இதை தான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எழுத போகிறீங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை இருக்குது, A0ல் ஒரு பார்ட்டிகல் இருக்குது, A1ல் ஒரு பார்ட்டிகல் இருக்குது, A2ல் ஒரு பார்ட்டிகல் இருக்குது. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா A0ல் ஒரு பார்ட்டிகல் இருக்குது, A1ல் ஒரு பார்ட்டிகல் இருக்குது, A2ல் ஒரு பார்ட்டிகல் இருக்குது. ஸோ 1 × 1 × 1 ஃபேக்டோரியல் எழுதணும். ஸோ அப்போ A0ல் 1 இருக்குது, ஸோ 1 ஃபேக்டோரியல். A1லையும் 1 இருக்குது, ஸோ 1 ஃபேக்டோரியல். A2லையும் 1 இருக்குது, 1 ஃபேக்டோரியல். A3ங்கிறது யார் இந்த இடத்துல, A3ல் யாராவது இருக்காங்களா? A3ல் யாருமே இல்லை. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள். இந்த A3ங்கிற லெவலில் யாருமே நம்மளுக்கு இல்லை. ஸோ அப்போ யாருமே இல்லை அப்படின்னா அது அங்கே 0. ஸோ அப்போ 0 ஃபேக்டோரியல். ஃபார்முலா புரிஞ்சுச்சா? ஃபஸ்ட் இந்த நியூமரேட்டரில் மவுஸ் கர்சர் பாருங்கள். இந்த நியூமரேட்டரில் நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் போடணும். ஸோ டோட்டலாக என்கிட்ட 3 பார்ட்டிகல்ஸ் இருக்குது, நான் 3 ஃபேக்டோரியல் போட்டுட்டேன். டிவைடட் பை கீழே என்ன பண்ணணும்னா ஒரு லெவல்லையும் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் வந்து A0ல் எனக்கு ஒரு பார்ட்டிகல் இருக்குது, ஸோ 1 ஃபேக்டோரியல். இன்டூ A1ல் ஒரு பார்ட்டிகல் இருக்குது, 1 ஃபேக்டோரியல். A2ல் ஒரு பார்ட்டிகல் இருக்குது, 1 ஃபேக்டோரியல். A3ல் யாருமே இல்லை, ஸோ 0 ஃபேக்டோரியல். ஸோ 3 ஃபேக்டோரியல்னால் என்னன்னு தெரியும்ல, 3 × 2 × 1. ஸோ 5 ஃபேக்டோரியல்னால் 5 × 4 × 3 × 1. ஸோ என்ன நம்பர் ஃபேக்டோரியலில் இருக்கோ அதுலேருந்து அப்படியே பின்னாடி வரணும். ஸோ 3 ஃபேக்டோரியல்னால் 3 × 2 × 1 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல்னால் 1 தான். இது 1 ஃபேக்டோரியல் 1 தான், இது 1 தான். ஸோ 0 ஃபேக்டோரியல்னாலும் 1 தான். ஸோ கீழே வந்து 1 தான் இருக்குது. ஸோ 3 2s are 6. அப்போது எத்தனை பாசிபிலிட்டியில் நம்மளால் எழுத முடியும், இதை 6 பாசிபிலிட்டிஸில் எழுத முடியும். அந்த 6 பாசிபிலிட்டிஸ் தான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இதே மாதிரி நீங்கள் போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதே வெயிட் ஃபார்முலா போடுங்க. வெயிட்ஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை πj aj ஃபேக்டோரியல் இல்லை πn an ஃபேக்டோரியல். அந்த jnங்கிறது வந்து எனர்ஜி லெவல் எப்படினாலும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் 3 ஃபேக்டோரியல் தான். ஸோ 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஒரு லெவலில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். A0ல் யாருமே இல்லை. இந்த இடத்துல A0ல் பாருங்கள், A0ல் யாராவது இருக்காங்களா? இல்லை, A0ல் யாருமே இல்லை. ஸோ 0 ஃபேக்டோரியல். தென் A1ல் யாராவது இருக்காங்களா? எஸ், 1 2 3 3 பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல A1ல் 3 பேர் இருக்காங்க பிக்சரில். ஸோ 3 ஃபேக்டோரியல். A2ல் யாராவது இருக்காங்களா? சாரி, oh my god, something has happened. okay ஓகே. இந்த A2ல பாருங்கள், கர்சர் பாருங்கள் பிக்சரில். A2ல் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை இந்த இடத்துல. ஸோ 0 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் A3ல் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. ஸோ 0 ஃபேக்டோரியல். ஸோ அப்போது 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் எல்லாமே 1 தான். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ 3 ஃபேக்டோரியல் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். ஸோ வில் கெட் த ஆன்சர் 1. அதனால தான் ஒரே ஒரு பாசிபிலிட்டியில் என்ன செய்ய முடியும், இந்த இதை வந்து நம்ம ஒரே ஒரு பாசிபிலிட்டியில் மட்டும் தான் எழுத முடியும். இந்த 1 1 1ங்கிறத ஒரே பாசிபிலிட்டி தான் எழுத முடியும். சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் பாருங்கள். 1 பார்ட்டிக்கிள் வித் 3 குவாண்டா எனர்ஜி. அதாவது ஒரே பார்ட்டிக்கிளில் 3 குவாண்டா எனர்ஜி இருக்குது. அப்போ மற்ற 2 பார்ட்டிகளுக்கு எப்படி இருக்கும், 0 0 இருக்கும். கரெக்டாக? ஏன்னா உங்ககிட்ட இருக்க 3 பார்ட்டிகல்ஸ், டோட்டல் எனர்ஜி எவ்வளோ வேணும், 3 குவாண்டா எனர்ஜி தான் உங்களுக்கு தேவை. இப்போ ஒரே பார்ட்டிக்கிள்லையுமே நான் 3 குவாண்டா எனர்ஜியும் கொடுத்துட்டேன்னா அப்போ இன்னொரு மற்ற 2 பார்ட்டிகளுக்கு என்ன செய்யாது, எனர்ஜி இருக்காது. 3 பார்ட்டிக்கிள் இருக்குது. இந்த 3 பார்ட்டிகளையும் நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா 3 குவாண்டா எனர்ஜி தான் வரணும். இப்போ நான் ஒரு என்ன கேஸ் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் பார்ட்டிகளுக்கே நீங்கள் 3 குவாண்டா எனர்ஜியும் கொடுத்துட்டீங்க. அப்போ மற்ற 2 பார்ட்டிகள் என்னவாக இருக்கும், 0 0. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டே 3 வந்துருச்சு. ஸோ மற்ற 2 0வாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் செகண்ட் பார்ட்டிகள் கிட்ட 3 குவாண்டா எனர்ஜியும் நான் தூக்கி கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட் பார்ட்டிகள்லையும் தேர்ட் பார்ட்டிகள்லையும் 0 0வாக இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் பார்ட்டிகல் கிட்ட நான் 3 குவாண்டா எனர்ஜியும் கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட் பார்ட்டிகல் செகண்ட் பார்ட்டிகல் 0 0வாக இருக்க போகுது. அப்போ 3 கேஸ். என்னென்ன கேஸு, ஃபஸ்ட் பார்ட்டிகல் கிட்ட நீங்கள் 3 கொடுக்கலாம், ஒரு கேஸு. ஃபஸ்ட் பார்ட்டிகல் கிட்ட நீங்கள் 3 கொடுக்கலாம், மற்ற 2 0, இது ஒரு கேஸு. இல்லை செகண்ட் பார்ட்டிகளில் 3 கொடுக்கலாம், மற்ற 2 0, இது ஒரு கேஸு. தேர்ட் பார்ட்டிகளில் ஒரு 3 கொடுத்துட்டு மற்ற 2 பார்ட்டிகள் 0 வச்சுக்கலாம். ஸோ 3 கேஸ் இருக்கும். அந்த 3 கேஸ் தான் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டயக்ராமாக கொடுத்துருக்கோம். இப்போ இதையும் நம்ம ஃபார்முலாவில் என்ன செய்யலாம், யூ கேன் டிரைவ். நான் இங்கே ஃபார்முலா எழுதுறேன். W = n ஃபேக்டோரியல் டிவைடட் பை πj aj ஃபேக்டோரியல். ஸோ n ஃபேக்டோரியல் வந்து 3 ஃபேக்டோரியல் கரெக்டாக, ஏன்னா டோட்டலாக 3 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எனர்ஜி லெவலில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு பிக்சர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு பிக்சர்லையே 0, இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா. இந்த 0ல் எத்தனை பார்ட்டிகல் இருக்குது, இங்கே ஒரு பார்ட்டிகல் இருக்குது, இங்கே ஒரு பார்ட்டிகல் இருக்குது. ஸோ டோட்டலாக 2 பார்ட்டிகல் இருக்குது. ஸோ 2 ஃபேக்டோரியல் இன்டூ ஃபஸ்ட் எனர்ஜி லெவல். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எனர்ஜி லெவலில் யாருமே இல்லை. ஸோ 0 ஃபேக்டோரியல்
ஒரு எனர்ஜி லெவலில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும், அவ்வளோதான். இங்கே 2ல் பாருங்கள், இங்கே 2ல் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை. ஸோ 0 ஃபேக்டோரியல். 3ல் யாராவது இருக்காங்களா? 3ல் ஒரே ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ 1 ஃபேக்டோரியல். அப்போது 3 ஃபேக்டோரியல்னா 3 × 2 × 1 டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல்னானது 2 × 1. 2 ஃபேக்டோரியல்னா 2 × 1. ஸோ 0 ஃபேக்டோரியல்னா 1, 0 ஃபேக்டோரியல்னா 1, இங்கே 1 ஃபேக்டோரியல்னான்னு 1 1 தான். ஸோ அப்படியே விட்டுருங்க. ஸோ 2 × 1 2 × 1 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் 3 மட்டும்தான் இருக்க போகுது. அப்போது 3 பாசிபிலிட்டியில் என்ன செஞ்சிடலாம்? நான் எழுதிடலாம். ஸோ அப்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சாலும் எழுதலாம், பட் இல்லைனா ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. n ஃபேக்டோரியல் டிவைடட் பை πj aj ஃபேக்டோரியல். ஸோ இதில் n ஃபேக்டோரியல்ங்கிறது என்னது? n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், எத்தனை பார்ட்டிகிள்ஸ் எடுத்துக்கிறோம் அதான் டோட்டல். இங்கே ஏஜேங்கிறது ஒரு லெவல்லையும் எத்தனை பார்ட்டிகிள் இருக்குது, ஃபஸ்ட் லெவலில் எத்தனை இருக்குது, செகண்ட் லெவலில் எத்தனை இருக்குது, தேர்ட் லெவலில் எத்தனை இருக்குது, அது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். சரியா? இப்போது இதில் ஒரு விஷயம் நீங்கள் என்னென்னா பார்க்கணும். இப்போ 3 கேஸ் எடுத்தோம். அந்த 3 கேஸில் எதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருந்துச்சு? செகண்ட் கேஸ். கரெக்டாக இதில் தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் இப்போ இந்த செகண்ட் கேஸில் தான் நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு? இந்த செகண்ட் கேஸில் தான் நம்மளுக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி, அதாவது டோட்டல் பாசிபிலிட்டி 6 இருந்துச்சு. அப்போ எந்த கேஸில் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கோ, கான்ஃபிகரேஷன் அதிகமாக இருக்கோ, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். வி கால் இட் அஸ் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன். சரி, அதுக்கு டெஃபினிஷன் இருக்குது. த கான்ஃபிகரேஷன் வித் மோர் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ். கான்ஃபிகரேஷன் ஆனது அரேஞ்ச்மெண்ட், எப்படி வேணாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகரேஷன் வித் மோர் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ். மைக்ரோஸ்டேட்ஸ்னால் பாசிபிலிட்டிஸ். இங்கே பார்த்தீங்களா இப்படி, அதாவது இப்போ நான் எப்படி இங்கே நம்ம பார்த்தோம்ல, இந்த தேர்ட் கேஸில் பார்த்தோமா 300 எழுதலாம். அதே இது 0, அதாவது ஃபஸ்ட்டுக்கே நான் 3 கொடுத்துட்டு மற்ற 2 0 வச்சுக்கலாம். இல்லை செகண்டுக்கு 3 கொடுத்து மற்ற 2 0 வச்சுக்கலாம். தேர்டுக்கு 3 கொடுத்துட்டு மற்ற 2 0 வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. ஸோ இந்த ஒரு பாசிபிலிட்டிஸை நான் என்ன சொல்லலாம்னா மைக்ரோ ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம். இதை நான் அரேஞ்ச் பண்ணுறதை என்ன சொல்லுவேன்? கான்ஃபிகரேஷன் சொல்லுவேன். ஸோ ஒரு பாசிபிலிட்டிஸும் எனக்கு என்னது? மைக்ரோ ஸ்டேட்ஸ். இந்த 300ங்கிறது ஒரு பாசிபிலிட்டி, அது ஒரு மைக்ரோ ஸ்டேட். 030ங்கிறது ஒரு மைக்ரோ ஸ்டேட். 003ங்கிறது மைக்ரோ ஸ்டேட். ஸோ எந்த கான்ஃபிகரேஷனுக்கு அதிகமான மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்கோ அதுதான் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இங்கே செகண்ட் இதில் தான் நம்மளுக்கு எத்தனை வந்திருக்கு? 6 பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு. அப்போ 6 மைக்ரோ ஸ்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ அதிகமான மைக்ரோ ஸ்டேட்ஸ் இதில் தான் இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம்? வி கால் இட் அஸ் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனது the configuration with more number of microstates. Microstatesனா more possibilities ன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பார்த்தோம். the configuration with most number of microstates. Microstatesனா individual arrangement, அதாவது possibilities. எத்தனை பாசிபிள் வேஸில் அதை நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் இண்டிவிஜுவலாக. ஸோ அப்போது the configuration with most number of microstates இல்லை most possibilities, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறோம். ஸோ இட்ஸ் அ டாமினன்ட் கான்ஃபிகரேஷன். ஆமாம், இப்போ இந்த 3லேயும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எது டாமினண்ட்டாக இருக்குது? இது ஒன்று தான் இருக்குது, பட் இது 6 இருக்குது. ஸோ அதான் டாமினன்ட். ஸோ அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வி கால் இட் அஸ் அ 1 minute. we call it as a Boltzmann distribution. ஸோ ஃபஸ்ட் இதில் ஒரே ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு, அடுத்த கேஸில் நம்மளுக்கு 6 பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, அடுத்து 3 பாசிபிலிட்டிஸ். ஸோ எந்த கான்ஃபிகரேஷன் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு? ஆப்வியஸாக 6ல் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to solve one problem. ஸோ இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கொஷின் என்னென்னு பாருங்கள். வாட் இஸ் த வெயிட்? வெயிட்னா W. நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா சொன்னோம்ல, n ஃபேக்டோரியல் டிவைடட் பை πj இன்டூ aj ஃபேக்டோரியல், அந்த ஃபார்முலா தான். வாட் இஸ் த வெயிட் அசோசியேட்டட் வித் த கான்ஃபிகரேஷன் கரஸ்பாண்டிங் டு த 40 hits ஆஃப்டர் ஃப்ளிப்பிங் எ காயின்ஸ் 100 times. ஸோ டோட்டல் டைம்ஸ் எவ்வளவு? 100. இதான் n. ஸோ டோட்டல் பார்ட்டிகல்ஸ் தானே நம்மளுக்கு வந்து n சொன்னேன். ஸோ அது டோட்டல் பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம், இல்லை டோட்டல் டைம்ஸ் எதனால இருக்கலாம். பட் டோட்டலாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? 100 times ஒரு காயினை ஃப்ளிப் பண்ணியிருக்கோம். அதில் 40 times என்ன செஞ்சுருக்கான்? ஹெட்டு வந்திருக்கு. அப்போ இதில் வெயிட் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் ஃபார்முலா போட்டுக்கலாம். வெயிட்ஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை பை n இன்ட்டு an ஃபேக்டோரியல். இல்லைனா இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா w is equal to n அப்படிங்கிறது இங்கே யார்? இந்த n ஃபேக்டோரியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த n ஃபேக்டோரியல் இருக்கா, அது யார்? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இல்லை டோட்டல் அவுட்கம்ஸ், இல்லை டோட்டல் டைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து 100 times நான் வச்சுருக்கேன், காயினை ஃப்ளிப் பண்ணியிருக்கேன். அப்போ n வந்து 100. ஸோ 100 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இங்கே நம்ம இங்கே போன எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம்னா எனர்ஜி லெவல்னு பார்த்தோம். A0 A1. இங்கே பார்த்தீங்களா A0 A1 A2ங்கிறது எனர்ஜி லெவல். நான் இந்த இடத்துல சொன்னேன் A0 A1 A2லாம் எனர்ஜி லெவல்னு சொன்னேன். அப்போது எனர்ஜி லெவலுங்கிறது என்னது? பாசிபிலிட்டிஸ். எத்தனை பாசிபிலிட்டியில் நீங்கள் என்ன செய்யலாம்? ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போது நம்ம ஒரு காயினை ஃப்ளிப் பண்ணோன்னா எத்தனை பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது?
ஹெட் இல்லைனா டெயில். அப்போ அங்கே எனர்ஜி லெவலுங்கிறது ஹெட் டெயில் மட்டும்தான், ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஒன்று ஹெட்டாக இருக்கலாம், அதுக்கு ஒரு ஃபேக்டோரியல், இல்லை டெயிலாக இருக்கலாம், அதுக்கு ஒரு ஃபேக்டோரியல். ஸோ என்ன பாசிபிலிட்டிஸோ அதை தான் நீங்கள் என்ன செய்யணும், இங்கே இதில் நீங்கள் போடணும். பட் நம்ம நார்மலாக எனர்ஜி லெவல்னு சொல்லுவோம், பட் இந்த இடத்துல இது என்னது ஹெட் அண்ட் டெயில்ஸ் என்ன செய்யுது, ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அப்போது நல்லா பாருங்கள், 40 டைம்ஸ் என்ன செஞ்சிருச்சா, ஹெட் கிடச்சிருச்சு. அப்போது ஏஹெச் இந்த ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 40 ஃபேக்டோரியல். அதே அப்போது நல்லா கவனிங்க, 100 டைம்ஸ் காயினை ஃப்ளிப் பண்ணுறீங்க, 40 டைம்ஸ் ஹெட் வந்துருச்சு. அப்போ மீதி 60 டைம்ஸ் என்ன தான் வந்திருக்கும், டெயில் தான் வந்திருக்கும். அப்போ ஏடி வந்து என்னது 60 ஃபேக்டோரியல். அப்போது ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், 100 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 40 ஃபேக்டோரியல் இன்ட்டு 60 ஃபேக்டோரியல். இதை சால்வ் பண்ணுறது கஷ்டம், இதை சால்வ் பண்ணி ஆன்சர் இருக்குது. இப்படிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் செஞ்சுட்டேன், எடுத்துகிட்டு வந்தேன். சரியா? ஸோ ஆன்சர் வந்து 1.31 இன்ட்டு சம்திங் பவர் 10⁻28 அது வந்துருக்கு. சரி, இது ஆன்சர் பற்றி ஒரி பண்ணாதீங்க, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஷினில், ஹவு டு திஸ் வெயிட் கம்பேர் டு தட் ஆஃப் த மோஸ்ட் ப்ராபபிள் அவுட்கம். மோஸ்ட் ப்ராபபிள் அவுட்கம் அப்படிங்கிறது 50-50%. கரெக்டாக 50-50% தான் மோஸ்ட் ப்ராபபிள். ஒரு காயினை போட்டால் ஒன்று ஹெட்டு இல்லைனா டெயில். ஸோ 50-50 தான் இருக்குது பாசிபிலிட்டி. கரெக்டாக நீங்கள் ஒரு காயினை போடுறீங்க, ஒன்று ஹெட் வரும் இல்லை டெயில் வரும். ஸோ 1/2 தானே ப்ராபபிலிட்டி. ஒன்று ஹெட் வரப்போகுது, 50% ஹெட்டுக்கு வாய்ப்பு இருக்குது, 50% டெயிலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 50-50 தான் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ மோஸ்ட் ப்ராபபிள் அவுட்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 50-50%. அப்போது அதே ஃபார்முலாவில் நான் என்ன செய்கிறேன், டோட்டல் 100 ஃபேக்டோரியல் தான், அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா டோட்டல் டைம்ஸ் 100 டைம்ஸ் தான் நான் போட போகிறேன். அந்த 100 டைம்ஸில் ஹெட் வந்து எத்தனை வாட்டி வரலாம், 50 டைம்ஸ் வரலாம். ஹெட் டெயில் வந்து 50 டைம்ஸ் வரலாம். மோஸ்ட் ப்ராபபிளாக நான் சொல்கிறேன். ஒரு காயினை போட்டால் ஒரு ஹெட் வரும் இல்லை டெயில் வரும், 50-50%. அப்போ 100 டைம்ஸ் போடும்போது 50 டைம்ஸ் ஹெட் வரலாம், 50 டைம்ஸ் டெயில் வரலாம். இதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் அவுட்கம். ஸோ அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அன் ஆன்சர் அரௌண்ட் 1.01 இன்ட்டு 10⁻29. ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண தெரியுதா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். மற்றபடி டோன்ட் வரி அபவுட் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு டிரைவ் த போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன். இதை டிரைவ் பண்ண போகிறோம். இதில் ஃபைனல் ஆன்சர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பட் ஸ்டில் உங்களுக்கு டெரிவேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் ஸ்டில் எங்கேயும் நீங்கள் லேக் ஆகிட்டீங்க, ஃபார்முலா தெரிலனா யூ கேன் டிரைவ் யூசிங் திஸ் மெத்தட். சரியா? ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி அசோசியேட்டட் வித் டாமினன்ட் கான்ஃபிகரேஷன். டாமினன்ட் கான்ஃபிகரேஷன் என்னது, மோஸ்ட் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ், மோர் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ். முன்னாடி பார்த்தோம்ல, மோர் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ். அதாவது எதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதை தான் நம்ம டாமினன்ட் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். அந்த 1, 6, 3 பார்த்தோமா, அதில் 6ல் தான் மோர் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு, அதான் டாமினன்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த டாமினன்ட் கான்ஃபிகரேஷனில் எனர்ஜி எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வி கால் இட் அஸ் அ போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இப்போ இந்த போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியா இல்லை சர்ச் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சர்ச் க்ரைட்டீரியா என்னென்னா இந்த இதான் இங்கே டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், d ln w by dx. அந்த எக்ஸுங்கிறது என்னென்னா கான்ஃபிகரேஷன் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதான் வந்து சர்ச் க்ரைட்டீரியான்னு சொல்லுவாங்க இந்த போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. d ln w by dx is equal to 0. இதான் வந்து சர்ச் க்ரைட்டீரியா. இந்த போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்னது, டாமினன்ட் கான்ஃபிகரேஷன், மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ். இப்போ ஒரு இதை வந்து ஒரே ஒரு தான் பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு இதுக்கு 6 பாசிபிலிட்டி இருக்குது, ஒரு 3 பாசிபிலிட்டி இருக்குன்னா அப்போ மோர் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி எது, 6 தான். அப்போ மேக்ஸிமம் அந்த கர்வில் எது மேக்ஸிமம்னு பாருங்கள், அந்த கர்வில் எது வந்து மேக்ஸிமமோ அதுதான் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது. அப்போ ஒரு கர்வில் எங்கே ஹையஸ்ட் இருக்கோ அதுதான் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கும். இப்போ இந்த கேஸை நீங்கள் எடுத்திங்கன்னா, இப்போ இங்கே கொடுத்துருக்க டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எது மேக்ஸ், இதான் மேக்ஸ். ஸோ இந்த மேக்ஸிமம் பீக் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஏன்னா அதான் மோர் ப்ராபபிள் இல்லை மோஸ்ட் ப்ராபபிளான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். சரியா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு வில் ஸ்டார்ட் வித் த நோன் ஃபார்முலா. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இருக்குல்ல, வெயிட்டு W is equal to, நான் எழுதி வச்சுருக்கேன் பக்கத்தில், n ஃபேக்டோரியல் டிவைடட் பை பை n an ஃபேக்டோரியல். இதான் வந்து ஃபார்முலா. சரியா? J போட்டுக்கலாம் இல்லை n போட்டுக்கலாம், எதுனாலும் டசன்ட் மேட்டர். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, we are going to take ln on both sides. ரெண்டு சைடுமே நான் செய்ய போகிறேன், ln எடுக்க போகிறேன். ஸோ டேக்கிங் ln on both sides. ரெண்டு சைடு என்ன செய்ய போகிறோம், லான் எடுக்க போகிறோம். அப்போது நல்லா கவனிங்க, கர்சரை மட்டும் நல்லா பாருங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. இந்த சைடு லான் எடுக்க போகிறோம், இந்த சைடு லான் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே டபிள்யூக்கு தான் இருக்குது. ஸோ டபிள்யூக்கு லான் எடுத்திங்கன்னா லான் டபிள்யூன்னு வந்துடும். ஸோ லான் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு, இந்த சைடு லான் எடுத்திங்கன்னா என்ன வரும், லான் இன்ட்டு இந்த டேர்ம் இருக்குல்ல, அந்த டேர்ம் அப்படி எழுதிடலாம். ஸோ லான் இன்ட்டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை பை n an ஃபேக்டோரியல். சரியா? ஸோ அப்படியே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேர்முக்கு அப்படியே நம்ம என்ன செஞ்சாச்சு, லான் எடுத்தாச்சு.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சாரி, ln w அப்படியே வச்சுக்கோங்க, which is equal to, இங்கே நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நிறைய மேக்ஸ் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம், பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், ln a by b is equal to ln a minus ln b. அதாவது லானில் 2 டேர்ம் டிவிஷனில் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே ln n ஃபேக்டோரியல் டிவைடட் பை பை an ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம், இதை நான் நினச்சிக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ ln a by b ஃபார்மேட்டில் இருக்குது. ஏங்கிற இடத்துல யார் இருக்கா, இந்த n இருக்குது, பிங்கிற இடத்துல இந்த டேர்ம் இருக்குது. ஃபார்முலா என்னது, ln a மைனஸ் ln b. ஸோ அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ln ஏக்கு பதிலாக n ஃபேக்டோரியல் போட்டுக்கிறேன், மைனஸ் ln bக்கு பதிலாக என்ன செய்யணும், ln bக்கு பதிலாக அந்த பையன் an ஃபேக்டோரியல். இதை நான் என்ன செய்கிறேன், சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சரியா, ஓகே ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா கவனிங்க, ln w இஸ் ஈக்குவல் டு ln n ஃபேக்டோரியல் மைனஸ் ln, நல்லா கவனிங்க, நான் சொல்லியிருக்கேன் இந்த an, இங்கே நான் பை, இந்த பை கேப்ஸ் பை மாதிரி போட்டிருக்கோம்ல, இதுக்கு மீனிங் என்ன சொன்னேன், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னேன். முன்னாடி கூட ஒரு இடத்துல பார்த்தோமா, இது ஆக்சுவலி இங்கே இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, எங்கே நான் சொன்னேன், இந்த இடத்த சொன்னேன் தெரியுமா, இப்போ ஏஜே அப்படின்னா என்னது, ஒரு எனர்ஜி லெவல் A0 A1 A2 எல்லாத்தையும் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். இந்த இடத்துல காமிச்சிருக்கேன்னா, இப்போது ஏஜே அப்படின்னா என்னது, பையில் இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் A0 இன்ட்டு A1 இன்ட்டு A2 இன்ட்டு அப்படின்னு மல்டிப்ளிகேஷனில் இருக்கும். நான் சொன்னேன் நான் மல்டிப்ளிகேஷன் எழுதணும், சிக்மா சம்மேஷன் இருந்தால் ப்ளஸில் எழுதுவோம், பை மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே செய்ய போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஏஎன் தான் நம்மளுக்கு எனர்ஜி லெவல். ஸோ வந்து நான் A0 ஃபேக்டோரியல் இன்ட்டு A1 ஃபேக்டோரியல் இன்ட்டு A2 ஃபேக்டோரியல் அப்படியும் அப் டு நான் என்ன செஞ்சுக்கலாம், AN வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஏஎன்கிறது டோட்டலாக AN எனர்ஜி லெவல் இருக்குன்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம். அந்த ஏஎன் நான் என்ன செஞ்சுருக்கேன், A0 ஸ்டார்டிங்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது A0, இது A1, இது A2, அப்படியே AN வரைக்கும் இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே பை இருக்குது பார்த்தீங்களா, பை மாதிரி சிம்பிள் இருந்தால் மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம். ஸோ ஒரு லெவலையும் மல்டிபிள் பண்ண போகிறேன், A0 ஃபேக்டோரியல் இன்ட்டு A1 ஃபேக்டோரியல் இன்ட்டு A2 ஃபேக்டோரியல் அப்படி என்ன செய்யுது போகுது. சரியா, இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். 1 மினிட், எப்படி இதை ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் அப்படியே எழுதுகிறேன், ln w இஸ் ஈக்குவல் டு ln n ஃபேக்டோரியல் மைனஸ் என்ன இருந்துச்சு, ln A0 A1 ஃபேக்டோரியல் A2 ஃபேக்டோரியல் அப்படியே இருந்துச்சு. கரெக்டாக. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அகெயின் நவ் என்ன செய்ய போகிறோம்னா, we are going to apply one formula. இது வந்து ஸ்டிர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன் சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டிர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன். இந்த ஸ்டிர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன் பிரகாரம் என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா, ln n ஃபேக்டோரியலை நான் என்ன பண்ணலான்னா, n ln n மைனஸ் n எழுதலாம். இது ஃபார்முலா, இது ஒரு அப்ராக்சிமேஷன் ஃபார்முலா, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா பாருங்கள், ln n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம், n ln n மைனஸ் n என்ன செய்ய முடியும், என்னால் எழுத முடியும். இது எப்போ வேலிட்னா, வேலிட் ஃபார் large values of L, என்னோட வேல்யூ லார்ஜாக இருக்கணும். 1 2 அப்படின்ட்டு இருந்தால் இது வந்து என்ன செய்யாது, அப்ராக்சிமேஷன் ஒர்க் ஆகாது. என்னோட வேல்யூ ஒரு 50 60 அந்த மாதிரி லார்ஜ் வேல்யூஸ் ஆஃப் இந்த எண்ணுக்கு தான் என்ன செய்ய முடியும், இந்த அப்ராக்சிமேஷன் ஒர்க் ஆகும். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ln n-க்கு பதிலாக என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், n ln n மைனஸ் n சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்முலா எப்படி வரும், ln w இஸ் ஈக்குவல் டு n ln n மைனஸ் n மைனஸ் ln A0 ஃபேக்டோரியல் A1 ஃபேக்டோரியல் A2 ஃபேக்டோரியல் அப் டு எக்ஸெட்ரா. என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணல, இந்த ln n ஃபேக்டோரியலுக்கு பதிலாக n ln n மைனஸ் n என்ன செஞ்சுருக்கேன், சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நல்லா கவனிங்க, இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன், ln A இன்ட்டு B அப்படின்னா அதை நான் எப்படி எழுதிக்கலாம், ln A ப்ளஸ் ln Bன்னு எழுதிக்கலாம். அதாவது லானுக்குள்ளே 2 டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா அதை நான் என்ன செஞ்சுக்கலாம், ப்ளஸில் எழுதிக்கலாம். முன்னாடி என்ன பார்த்தோம், நல்லா பாருங்கள், இந்த இடத்துல என்ன பார்த்தோம், டிவைடில் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம், நான் மைனஸில் எழுதிக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ப்ளஸில் எழுதிக்கலாம். சரியா, இப்போ
இப்போ இங்கே பாருங்களேன் A0 A1 A2 எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன் ப்ளஸில் எழுத போகிறேன். அப்போது ln W இஸ் ஈக்குவல் டு n ln n மைனஸ் n மைனஸ் ln A0 ப்ளஸ் ln A1 ப்ளஸ் ln A2 அப் டு எக்ஸெட்ரா நான் நினச்சிட்டேன் போட்டுட்டேன். சரியா? இதெல்லாமே ஃபேக்டோரியல் இருக்குது, ஃபேக்டோரியலில் மறந்துடாதீங்க. என்ன பண்ணியிருக்கோம், எல்லா மல்டிப்ளிகேஷனில் இருந்ததையும் ப்ளஸில் என்ன செஞ்சாச்சு எழுதியாச்சு, லான் ஃபார்மெட்டில் எழுதியாச்சு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to do ln W is equal to n ln n minus n minus இதை நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா summation ln an factorial. நல்லா பாருங்கள், நான் சொன்னேன் முன்னாடியே இந்த பை இருந்தால் என்ன சொல்லணும், பைனா மல்டிப்ளிகேஷன் எழுதிக்கலாம்னு சொன்னேன். அதே மாதிரி சிக்மானே எப்படி எழுதிக்கலாம், அடிஷனில் எழுதிக்கலாம்னு சொன்னேன்னா, ஸோ நான் அதே தான் இங்கே பண்ணியிருக்கீங்க. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே அடிஷனில் இருக்குது. ஸோ அடிஷன் எல்லாத்தையுமே நான் சேர்த்து என்ன செஞ்சுட்டேன், இந்த மாதிரி சிக்மா சம்மேஷன் அப்படின்னு போட்டுட்டேன். ஸோ எப்போல்லாம் அடிஷன் இருக்கும் அந்த டேர்ம்ஸை நான் என்ன செஞ்சுக்கலாம், சம்மேஷன் சிக்மா அப்படின்னு போட்டுட்டு காமனாக இங்கே பாருங்கள், இந்த இடத்துல லான் இருக்குது, இங்கே லான் இருக்குது, இங்கே எல்லா லானுக்கும் சேர்த்து காமனாக ஒரு லான் போட்டுட்டு A0 A1 A2 A3 அது எல்லாத்தையும் காமனாக நினச்சிட்டேன் an ஃபேக்டோரியல்னு போட்டுட்டேன். ஸோ அது எல்லாமே இந்த எண்ணுக்குள்ளே என்ன செஞ்சிடும் அடங்கிடும். அந்த 0 1 2 எல்லாமே இந்த எண்ணுங்கிற நம்பருக்குள்ளே அடங்கிடும். அப்போது ப்ளஸ் எல்லாமே ப்ளஸில் இருக்கிறனா நினச்சிட்டேன் இந்த சம்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் அந்த ஸ்டெர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ln W is equal to n ln n மைனஸ் n கரெக்டாக மைனஸ் சம்மேஷன் n an ln an மைனஸ் an கரெக்டா? அதாவது இந்த இடத்துல இந்த இதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஸ்டெர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது ஸ்டெர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா பாருங்கள். ஸ்டெர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன் என்னது, ln n ஃபேக்டோரியல்னால் என்ன செஞ்சுக்கலாம், n ln n மைனஸ் n எழுதிக்கலாம். இதுதான ஸ்டெர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன். இப்போ எனக்கு பாருங்கள், n-க்கு பதிலாக an இருக்குது. இந்த மேலே வந்து n ஃபேக்டோரியல் இருந்துச்சு, அதனால் நான் என்ன செஞ்சேன் n ln n மைனஸ் n எழுதினேன். இப்போது எனக்கு இந்த n நல்லா பாருங்கள், இந்த n-க்கு பதிலாக எனக்கு இங்கே என்ன இருக்குது, an இருக்குது. அப்போ நான் எப்படி எழுதிக்கலாம், ln an ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு an ln an மைனஸ் an எழுதிக்கலாம். அதாவது எங்கெல்லாம் n இருந்துச்சோ அதுக்கு பதிலாக an, இங்கே n-க்கு பதிலாக n-க்கு பதிலாக n-க்கு பதிலாக an. ஏன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, an இருக்கிறனால ஸ்டெர்லிங்ஸ் அப்ராக்சிமேஷன் எழுதும் போது எனக்கு என்ன செஞ்சிடும், இந்த மாதிரி வந்துடும். கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், இந்த சம்மேஷனை கொண்டு போய் உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறோம். இந்த சம்மேஷனை கொண்டு போய் இங்கேயும் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ln W இஸ் ஈக்குவல் டு n ln n மைனஸ் n சம்மேஷன் n an ln an மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் சம்மேஷன் n அதுக்கப்புறமா an. கரெக்டா? am I right? யா. இங்கே நல்லா பாருங்கள், என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணல. இந்த சம்மேஷனை கொண்டு போய் உள்ளே மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது இது இன்ட்டு இது என்ன செஞ்சிடும், எனக்கு வந்துடும். கரெக்டாக? அதாவது இங்கே நல்லா கவனிங்க, சம்மேஷன் இன்ட்டு an ln n இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே என்ன செஞ்சிடும், இது கிடச்சிரும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ்னு வந்துடும். கர்சர் நல்லா பார்க்கணும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த ரெண்டு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ்னு வந்துடும். தென் இந்த சம்மேஷன் n இன்ட்டு an என்ன வந்துடும், சம்மேஷன் an வந்துடும். கரெக்டாக? கிளியர்? ஓகே, ஃபைன். இப்போ இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, n அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் an. என்னன்னு என்னது, லாஜிக்காக யோசிங்க. என்னன்னு என்னது, இந்த எண்ணுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். சரியா? ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். என்னது, எனர்ஜி லெவல்ஸ். இப்போ ஒரு எனர்ஜி லெவலையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நம்ம அந்த எக்ஸாம்பிளுக்கே போவோம். 3 குவான்டா ப்ராப்ளம் பார்த்தோமா, அந்த ப்ராப்ளம்க்கே போவோம். இங்கே நம்ம பார்த்தோமா, இதில் என்ன பார்த்தோம், இல்லை இந்த எக்ஸாம்பிள் போகலாம். இந்த எக்ஸாம்பிள் போவோமே, இந்த எக்ஸாம்பிளில் போவோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் படிக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும், பட் போக உங்களுக்கு ஈஸியாகிடும். இதை A0ன்னு வச்சுக்கோங்க, இதை A1ன்னு வச்சுக்கோங்க, இதை A2ன்னு வச்சுக்கோங்க, இதை A3ன்னு வச்சுக்கோங்க. இப்போது என்னங்கிறது என்னது, கேப்ஸ் n வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். அது வந்து எனக்கு என்னது 3, டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் 3. இப்போது இந்த A0 A1 A2 A3 எல்லாமே எனர்ஜி லெவல்ஸ். இப்போ A0ல் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரே ஒருத்தர் இருக்காங்க. A1ல் ஒருத்தர் இருக்காங்க, A2ல் ஒருத்தர் இருக்காங்க, A3ல் 0 பேர், யாருமே இல்லை. அப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன தான் வரும், டோட்டல் 3 தான் வரும். ஸோ அப்போது எண்ணும் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் எடுத்துக்கிற எண்ணும் இந்த an இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க, சம்மேஷனில் ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். எண்ணுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். இந்த an இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மால் an இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா
பார்ட்டிகல்ஸ் இந்த எனர்ஜி லெவல், ஒரு எனர்ஜி லெவலில் எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். என்னும் ஏஎன் சம்மேஷன் ஏஎனும் எப்போதுமே என்ன செய்யும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போது இங்கே நல்லா பாருங்கள், இந்த எண் இருக்குல்ல, ஸோ இந்த எண்ணும் இந்த சம்மேஷன் ஏஎன்னும் சேம்னு சொல்கிறேன். அப்போது இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ அப்போ இதுவும் சம்மேஷன் ஏன்னு எழுதிக்கலாமா, ஏன்னா n இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏஎன். அப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக நான் சம்மேஷன் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ ரெண்டும் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். ப்ளஸில் ஒன்று இருக்குது, மைனஸில் ஒன்று இருக்குது, ரெண்டும் என்ன செஞ்சிடும், எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்க போகிறது யார், ln w இஸ் ஈக்குவல் டு n ln n மைனஸ் சம்மேஷன் n an ln an. கரெக்டாக? அதாவது இந்த எண் எனக்கு என்ன செஞ்சிருச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. இந்த எண்ணும் எனக்கு இந்த இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மீதி யார் இருக்கா, இங்கே n ln n இருக்குது, இங்கே சம்மேஷன் இந்த டேர்ம் இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் மிச்சம் இருக்குது. அதை தூக்கி என்ன செஞ்சுட்டேன், கீழே எழுதிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் அதை நான் கொண்டு போகிறேன். ln w இஸ் ஈக்குவல் டு n ln n மைனஸ் சம்மேஷன் n an ln an. கரெக்டா? ஓகே, நம்ம ஒரு சர்ச் க்ரைட்டீரியா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். அந்த சர்ச் க்ரைட்டீரியாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா d ln w by dan equal to 0. இதுதான் சர்ச் க்ரைட்டீரியா. சரியா? இந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்போது நான் என்ன பண்ணணும், நல்லா கவனிங்க. கண்டிஷன் என்னது, d ln w by dan is equal to 0. இதான் வந்து எனக்கு என்னது, இட் இஸ் அ சர்ச் க்ரைட்டீரியா, இல்லைனா கண்டிஷன் இதுதான் எனக்கு. ஸோ அந்த தான் நான் நினச்சிக்க போகிறேன். இந்த கண்டிஷனை நான் நினச்சிக்க போகிறேன். ஐம் கோயிங் டு டேக் ஹியர். இங்கே நான் நினச்சிக்க போகிறேன், இந்த கண்டிஷன் எடுத்துக்க போகிறேன். 1 minute. ஸோ அப்போது d ln w divided by dan இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல, என்ன பண்ணுறோம், வெறும் d ln w இருந்துச்சு. அதாவது இந்த ln w நான் என்ன செய்கிறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வெறும் ln wன்னு இருந்துச்சு. அப்போ d ln wன்னா என்ன அர்த்தம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னு அர்த்தம். இந்த இடத்துல வெறும் ln w, இங்கே d ln wனா dனா என்னது, டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு dan. இந்த dan பொறுத்து. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து d by dxன்னு எழுதுனேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, மவுஸில் எழுதிட்டு இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் d by dxன்னு எழுதுனேன்னா என்ன அர்த்தம், எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இப்போ d by dyன்னு எழுதுனேன்னா என்ன அர்த்தம், இந்த ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி d by dan அப்படின்னா இந்த an பொறுத்து நான் என்ன செய்ய போகிறேன், ஐம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன செய்ய போகிறேன், an பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். யூவி ஃபார்முலா நிறைய பேருக்கு தெரியும்ல. யூவி மெத்தட் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் uv is equal to uv dash minus plus plus vu dash. அதாவது என்னன்னா, உங்ககிட்ட ரெண்டு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னங்கிறது u, ln என்னங்கிறது v. ஸோ ரெண்டு டேர்ம் இருக்குது. இது ரெண்டையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நல்லா பாருங்கள், இந்த என்னங்கிறது என்னது, இட் இஸ் u, ln என்னங்கிறது v. ஸோ uv ரெண்டையுமே என்ன செய்யணும், ஐ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கு தான் இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கோம். என்ன ஃபார்முலா, uv ரெண்டு டேர்ம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் என்ன செஞ்சிடணும், யூவை அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதான் வி டேஷ். செகண்டில் வியை அப்படியே வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், யூ டேஷ். புரிஞ்சா என்ன பண்ணியிருக்கோன்னு, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ரெண்டு டேர்ம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு யூவை அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு டேர்மில், ப்ளஸ் வியை அப்படியே வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், யூ டேஷ். இப்போ நம்ம எப்படி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இங்கே u என்ன சொல்லிட்டேன், v என்னன்னு சொல்லிட்டேன். கரெக்டாக? யூங்கிறது என்னது, இந்த n தான் u, ln n தான் நம்மளுக்கு என்னது v. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபார்முலா பிரகாரம் என்னது, uv டேஷ் இல்லாட்டி vu டேஷ் எப்படி எழுதினாலும் கரெக்டு தான். uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், u அப்படியே வச்சுக்கணும். ஸோ u இங்கே யார், n. ஸோ n அப்படியே வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் என்ன இருக்குது, v டேஷ் இருக்குது. v டேஷ்னா என்ன செய்யணும், v டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ln n தான் v. ஸோ v என்ன செய்ய போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், இந்த an இருக்குது பார்த்தீங்களா, இந்த an பொறுத்து தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d by dan போட்டுக்கணும். ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், இங்கே an வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால தான் நான் என்ன செஞ்சுக்கிறேன், d by dan போட்டுட்டேன். புரிஞ்சா, வேறு ஒன்றுமே இல்லை, d by dan. இந்த ln என்ன அப்படியே போட்டுருங்க, ln n. சரியா? இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த uv டேஷை முடிச்சாச்சு. uv டேஷ் என்ன செஞ்சுட்டோம், முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் யார் இருக்கா, இந்த vu டேஷ் இருக்குல்ல. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு v அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே இதுக்கே தான் எழுதுகிறோம். இந்த இதுக்குள்ள இதிலே தான் நம்ம என்ன செய்யணும், ரெண்டு வாட்டி எழுதணும். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம், v அப்படியே போட்டுக்கோங்க. விங்கிறது யார், இந்த ln n தானே v. ஸோ அந்த ln n அப்படியே போட்டுக்கோங்க, ln n. u டேஷ்ங்கிறது யார், இந்த u என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d by dan போட்டுக்கோங்க. u வந்து யார், n. ஸோ அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். கிளியர்? என்ன பண்ணியிருக்கோன்னு புரியுதா? ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நல்லா பாருங்கள்,
இந்த இடத்துல ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். u v dash ப்ளஸ் v u dash. ஸோ யூங்கிறது n அப்படியே வச்சுக்கோங்க. v டேஷுங்கிறது என்ன செஞ்சுருக்கோம், இந்த v-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். d பை dan போட்டுட்டு அந்த ln n அப்படியே போட்டுருங்க. ப்ளஸ் v அப்படியே போட்டுட்டு u யார் n, ஸோ n டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ d பை dan போட்டுட்டு அப்படியே என்ன செஞ்சிடணும், n பக்கத்தில் போட்டுடணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே என்னது இங்கே பெருசாக ஒன்றும் இல்லை. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ அதே மாதிரி செகண்ட் டேர்ம் மைனஸ், இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மையும் நான் என்ன செய்யணும், ஐ ஹாவ் டு டிஃப்ரென்ஷியேட். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அதே சேம் ஃபார்முலா. இதை யூன்னு வச்சுக்கோங்க, இதை வின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யூ அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அடுத்து வி அப்படியே வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே யூ யார், ஏஎன். ஸோ ஏஎன் அப்படியே வச்சுக்கோங்க. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், லான் ஏஎன் தான் என்னது நம்மளுக்கு வி. ஸோ அப்போ டி பை டிஏஎன் இன்ட்டு லான் ஏஎன். கரெக்டாக? ப்ளஸ் வி யூ டேஷ், வி யார், லான் ஏஎன் தான் வி. ஸோ லான் ஏஎன் அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கேன். சரியா? அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். வி அப்படியே போட்டுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஏஎன் தான் நம்மளுக்கு என்னது, யூ. ஸோ அப்போது டி பை டிஏஎன் ஆஃப் ஏஎன். ஏஎன் தானே யூ. ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், நல்லா பாருங்கள், என் டி லான் என் பை டிஏஎன். அதாவது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு டி லான் என் தனித்தனியாக போட்டிருந்தேன்ல, அதை சேர்த்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. ப்ளஸ் லான் என் டிஎன் பை டிஏஎன். டிஏஎன் இந்த டியும் என்னையும் ஒன்று சேர்த்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் எழுதலை. நெக்ஸ்ட் மைனஸ், மைனஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு மைனஸ் வந்துடும், இங்கேயும் ஒரு மைனஸ் வந்துடும். மைனஸை கொண்டு உள்ள மல்டிபிள் பண்ணணும். ஸோ மைனஸ் ஏஎன் இன்ட்டு டி லான் ஏஎன் பை டிஏஎன். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே இல்லை, இது ரெண்டையும் சேர்த்து எழுதியிருக்கேன். இந்த டி லான் என்ன செஞ்சுருக்கேன், சேர்த்து எழுதியிருக்கேன், அவ்வளோதான். தென் மைனஸ், ஏன் மைனஸ் வரும், பிகாஸ் இங்கே பாருங்கள், பிகாஸ் இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும், ப்ளஸ்ன்னு வரும். கரெக்டாக? ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வி ஆர் டூயிங் மைனஸ் லான் ஏஎன் டிஏஎன் பை டிஏஎன். டிஏஎன் பை டிஏஎன். ஏன்னா இங்கே டி இன்ட்டு ஏன் என்ன வரும், டிஏஎன் வந்துடும். ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பக்கத்தில் பக்கத்தில் எழுதியிருக்கோம். இப்போ எந்தெந்த டேர்மை கேன்சல் பண்ணலாம், நல்லா பாருங்கள். டிஏஎன் பை டிஏஎன், டிஏஎன் பை டிஏஎன் கேன்சல் ஆயிரும். இந்த டேர்ம் 1 ஆயிடுச்சு. நான் அகெயின் என்னன்னானது சிக்மா ஏஎன் சம்மேஷன் ஏஎன். ஸோ என்னும் ஏஎன்னும் இட்ஸ் நாட் அ மேட்டர், என்னாலும் ஏஎன்னாலும் சேம் தான். ஸோ இந்த ரெண்டு டேர்ம் என்ன செஞ்சிடும், கேன்சல் ஆயிரும். ஏன்னா இந்த என் இஸ் நத்திங் பட் ஏஎனுக்கு ஈக்குவலண்ட் தான். ஸோ டிஏஎன் பை டிஏஎன் கேன்சல் ஆயிரும். மீதி யார் இருக்கா, என் இன்ட்டு டி லான் என் பை டிஏஎன் இங்கே இருக்குது. ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி யார் இருக்கா, வெறும் லான் என் மட்டும்தான் இருக்குது. சரியா? அப்போ லான் என் மைனஸ் இங்கே டேர்ம் அப்படியே ஃபுல்லாக இருக்குது, அது அப்படியே எழுதிக்கோங்க. ஏஎன் டி லான் ஏஎன் பை டிஏஎன் அப்படியே எழுதிக்கோங்க. தென் இந்த இடத்துல இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு, இது போயிடுச்சு. அப்போ மீதி யார் இருக்கா, அந்த லான் ஏஎன் மட்டும்தான் இருக்குது. ஸோ மைனஸ் லான் ஏஎன். புரிஞ்சா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? கிளியர்? ஓகே, ஐ திங்க் இது வரைக்கும் நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to do, ஓகே, ஒரு ஃபார்முலா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். சரியா? இந்த ஸ்டெப் இதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணணும். எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, ஐ திங்க் ஐ கேன் காப்பி திஸ். காப்பி. ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் பேஸ்ட் பண்ண முடியுமா? unable to recognize. சரி, ஓகே, unable to recognize வருது. பேஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஃபைன், I'll write the same. என்ன இருக்குது, d ln w by dan is equal to, இங்கே கடைசி ஸ்டெப் இருக்குல்ல, அது அப்படியே எழுதுறேன். n d ln n by dan plus ln n மைனஸ் சிக்மா இருந்துச்சா, விட்டுட்டோமா சிக்மாவை? ஓ, ஓகே, இந்த இடத்துல சிக்மா விட்டுட்டோம். எங்கே சிக்மா விட்டுட்டோம், இந்த இடத்துல இங்கே சிக்மா இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் ரவுண்ட் பண்ணுறேன்னா இந்த இடத்துல சிக்மா இருக்குது. ஸோ சிக்மா விட்டுட்டோம். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன வரும், இங்கே சிக்மா வரும், இங்கே சிக்மா வரும். ஏன்னா இந்த ஃபுல் டேர்முக்கு சிக்மா வரும். அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் என்ன செய்யணும், சிக்மா போட்டிருக்கணும், மறந்துட்டோம். சரியா? அப்போது இங்கே ஒரு சிக்மா வரும், இங்கே ஒரு சிக்மா வரும்,
இங்கே ஒரு சிக்மா வரும், இங்கே ஒரு சிக்மா வரும், எல்லா இடத்துலையும் சிக்மா வரும். அதாவது இந்த செகண்ட் டேர்ம் இருக்குல்ல, இந்த செகண்ட் டேர்மில் சிக்மா, இந்த இடத்துல சிக்மா மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போது இங்கே 2 இடத்துல வரும், லாஸ்ட் 2 டேர்மில் வரும், லாஸ்ட் 2 டேர்மில் வரும். சரியா? ஸோ அப்போது சிக்மா என் ஏஎன் லான் டி லான் ஏஎன் பை டிஏஎன், அடுத்து சிக்மா என் லான் ஏஎன். கரெக்டாக எழுதிட்டேனா? யா, ஓகே. இப்போ ஒரு ஃபார்முலா என்ன செய்ய போகிறோம்? we are going to use. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா இஸ் நத்திங் பட் d ln x by dx is equal to 1 by x தான் ஃபார்முலா. சரியா? d ln x by dx is equal to 1 by x. இங்கே பாருங்கள், இந்த ஏஎன்னாலும் என்னாலும் சேம். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. சரியா? ஏஎன்னாலும் என்னாலும் சேம். இப்போ பாருங்கள், dx கீழே இருக்குது, d ln x மேலே இருக்குது. அப்படின்னா ஃபார்முலா என்னது? 1 by x. ஒருவேளை எக்ஸுக்கு பதிலாக n இருக்குன்னு வச்சுக்கோங்க, d ln n by dn அப்படின்னு என்ன வருது ஆன்சரு? 1 by n. அதாவது என்ன, ஒன்றுமே இங்கே டிஃப்ரெண்ட் இல்லை. இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸ் வரப்போகுது, இங்கே n இருந்தால் இங்கே n வரப்போகுது. அப்போ d ln n by dnங்கிறது என்னது? 1 by n. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல d ln n by dn என்ன நினச்சிக்கலாம்? 1 by n அப்படின்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? அப்போது d ln an by dan இந்த டேர்மில் என்ன செஞ்சுக்கலாம்? d ln n by dnனா 1 by n. அதாவது இங்கே n இருந்தால் 1 by n. அப்போ நான் d ln an divided by dan இது எப்படி எழுதிக்கலாம்? 1 by an எழுதிக்கலாமா? ஏன்னா இங்கே n க்கு பதிலாக an இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போது நான் என்ன செஞ்சுக்கலாம்? 1 by an அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கலாம். ஸோ அப்போ n இன்ட்டு இங்கே 1 by n வந்துடும், ப்ளஸ் மற்றதெல்லாம் அப்படி எழுதிக்கோங்க, ln n மைனஸ் சம்மேஷன் an. இந்த இடத்துல என்ன வந்துடும்? 1 by an வந்துடும். n க்கு பதிலாக an இருக்குது, அவ்வளோதான். ஸோ 1 by an இன்ட்டு மைனஸ் சம்மேஷன் n ln an. ஸோ இங்கே கேன்சல் ஆகுமா? n கேன்சல் ஆயிரும். ஸோ 1 மட்டும் தான் இருக்கும். இங்கேயும் an கேன்சல் ஆயிரும், இங்கேயும் 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ மீதி இருக்கிறது எழுதுங்க. இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் ln n, இங்கே மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் அப்படியே என்ன செஞ்சுருங்க போட்டுருங்க, அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 1 அப்படியே போட்டுக்கோங்க, மைனஸ் சம்மேஷன் n ln an. கரெக்டாக? ஓகே. இப்போ எது கேன்சல் ஆயிரும்? இந்த ப்ளஸ் 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி இருக்கிறது யார்? ln n மைனஸ் சம்மேஷன் n ln an. இது மட்டும் தான் இருக்குது. இதான் எனக்கு என்னது? ln dw by dan. இதான் எனக்கு என்னது? மிச்சம் இருக்குது. கரெக்டாக? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணலாம்? அகெயின் இங்கே ஒரு ஃபார்முலா. இது எப்படி இருக்குது? ln இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது ln bன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த சம்மேஷனை கூட நினச்சி முன்னாடி தூக்கி போட்டுடலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், இது எப்படி இருக்குது? ln a மைனஸ் ln bங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபார்முலா என்னது? ln a மைனஸ் ln b அப்படின்னா மைனஸில் இருந்தால் என்ன செஞ்சுக்கலாம்? டிவைடில் எழுதிக்கலாம், ln a by b. முன்னாடி பார்த்தோம் டிவைடில் இருந்தால் மைனஸில் எழுதிக்கலாம். அப்போ இங்கே மைனஸில் இருக்கப்போ அப்படி ஆப்போசிட் டிவைடில் எழுதிக்கலாம். ஸோ அப்போ இங்கே நல்லா பாருங்கள், ln ஏக்கு பதிலாக இங்கே n இருக்குது, மைனஸ் ln bக்கு பதிலாக an இருக்குது. அப்போ ln a மைனஸ் ln b ஃபார்மேட்டில் இருக்குது. எப்படி எழுதிக்கலாம்? ln a by bன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போது ln a by b, ஏக்கு பதிலாக யார் இருக்கா? அந்த இடத்துல n இருக்குது. ஸோ n டிவைடட் பை பிக்கு பதிலாக யார் இருக்கா? an இருக்குது. ஸோ an. இந்த சம்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சம்மேஷனை என்ன செஞ்சுக்கிறேன்? முன்னாடி போட்டுக்கிறேன். சரியா? அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்ய போகிறேன்? ஐம் கோயிங் டு ரைட் இட் இன் த ரிவர்ஸ் ஃபார்ம். ஸோ அப்போ சம்மேஷன் n ln an by n எழுதிக்கிறேன். அதாவது an மேலே கொண்டு போயிட்டு n கீழே கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே கீழே மாற்றினீங்கன்னா ஒரு மைனஸ் என்ன செஞ்சுக்கணும்? முன்னாடி போட்டுக்கணும். இது எதுக்காக? பின்னாடி வரும்போது உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே. இவ்வளோ பெரிய டெரிவேஷன் படிக்கணுமானா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில மேக்ஸ், ஃபிசிக்கல், கெமிஸ்ட்ரிலாம் புரியலனா நிறைய டெரிவேஷன்ஸ் நம்ம படிக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் d ln w by dan. சரியா? இதான் நம்மளுக்கு என்ன செஞ்சுருக்கு? கிடச்சிருக்கு. ஓகே, இன்னும் சின்னது தான். ஸோ இப்போ நம்மளோட சர்ச் க்ரைட்டீரியா என்னது? இந்த d ln w by dan என்னது இருக்கணும்? இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். அதான சர்ச் க்ரைட்டீரியா. இங்கே இருக்கு பாருங்கள், d ln w by dan இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னோடய சர்ச் க்ரைட்டீரியா என்ன? d ln w by dan is equal to 0ன்னு இருக்கணும். கரெக்டாக? அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? d ln w by dan. இதான ஆன்சர். d ln w by dan ஆன்சர் இதானே. d ln w கீழே பாருங்கள், d ln w by dan இதோட வேல்யூ இது. ஸோ இது வந்து என்னவாக இருக்கணும்? ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதான் என்னோட கண்டிஷன். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த ஃபுல் டேர்ம் என்ன செய்யணும்? ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் என்ன செய்ய போகிறேன்? போட போகிறேன். சரியா? அப்போது மைனஸ் சிக்மா n ln an by n இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா d ln w by dan இப்போ முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதோட வேல்யூ தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் நான் செஞ்சுட்டேன், நான் பின்னாடி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். சரியா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸோ நல்லா கவனிங்க, d ln w
by DAN, இதோட வேல்யூ தான் மைனஸ் சம்மேஷன் n ln an by n, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த d ln w by DAN ஈக்குவல் டு 0 இதான் கண்டிஷன். ஸோ அதை நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே எழுதியிருக்கேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த DAN என்ன செய்ய போகிறேன், நான் இந்த சைடு கொண்டு போகிறேன். சரியா? அப்போ என்ன வரும், d ln w is equal to minus summation n ln an by n into DAN is equal to 0. அதாவது ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்கிற இந்த DAN இருக்குல்ல, இந்த DAN நான் செய்கிறேன் மல்டிப்ளிகேஷனில் அந்த சைடு கொண்டு போகிறேன். சரியா? அந்த சைடு கொண்டு போயிட்டேன். இப்போது என்னாகும், மைனஸ் சம்மேஷன் n ln an by n DAN. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு கரெக்ஷன் டேர்ம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். லெக்ரான்ஜிஸ் மல்டிப்ளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டு கரெக்ஷன் டேர்ம் என்ன செய்ய போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு ரெண்டு கரெக்ஷன் டேர்ம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று வந்து ஆல்ஃபா சம்மேஷன் n DAN, இது ஒரு கரெக்ஷன் டேர்ம், மைனஸ் பீட்டா சம்மேஷன் n en DAN, இது ஒரு என்னது, இது ஒரு கரெக்ஷன் டேர்ம் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஆல்ஃபா பீட்டாங்கிறது லெக்ரான்ஜிஸ் மல்டிப்ளேயர்ஸ், இது ஒரு கரெக்ஷன் டேர்மாக என்ன செஞ்சுருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஹோல் ஈக்குவேஷன் நான் என்ன செய்ய போகிறேன், சம்மேஷன் n DAN என்ன செய்ய போகிறேன், ஐ எம் கோயிங் டு டிவைட். இந்த ஃபுல் ஈக்குவேஷனுமே சம்மேஷன் n DAN டிவைட் பண்ண போகிறேன். அப்போ இந்த டேர்மையும் என்ன செய்யணும், சம்மேஷன் n DAN டிவைட் பண்ணணும். DAN டிவைட் பண்ணணும். அடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த புதுசாக ரெண்டு டேர்ம் எழுதியிருக்கோமா, அந்த ரெண்டு டேர்மையும் என்ன செய்யணும், சம்மேஷன் n DAN டிவைட் பண்ணணும். இதையும் சம்மேஷன் n DAN டிவைட் பண்ணணும். இதையும் சம்மேஷன் n DAN என்ன செய்யணும், நான் டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே சம்மேஷன் n DAN, இங்கேயும் சம்மேஷன் n DAN கேன்சல் ஆயிரும். மேலே இங்கேயும் சம்மேஷன் n DAN, இங்கேயும் சம்மேஷன் n DAN கேன்சல் ஆயிரும். இங்கேயும் சம்மேஷன் n DAN, இங்கேயும் சம்மேஷன் n DAN கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி யார் இருப்பா, மீதி இருக்கவங்களை மட்டும் நான் ரவுண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், இங்கே ln an by n இருக்கும், மீதியெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே வெறும் ஆல்ஃபா மட்டும் இருக்கும், இங்கே மைனஸ் பீட்டாவும் ENனும் இருக்கும். ஸோ அப்போ நான் மீதி இருக்க ஈக்குவேஷன் மேலே எழுதுகிறேன் பாருங்கள், மைனஸ் ln an by n ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா en இஸ் ஈக்குவல் டு 0. இதான மீதி இருக்குது, மீதி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, இது மட்டும் தான் நம்மளுக்கு மீதி இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன செய்கிறேன், பின்னாடி எழுதிக்கிறேன். ln an by n ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா en இஸ் ஈக்குவல் டு 0. சிம்பிள். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ln an by n, இந்த ln an by n தான் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன செஞ்சுக்க போகிறேன், ln an by n அப்படியே வச்சுட்டு, சாரி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மறந்துட்டோமா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, நான் மறந்துட்டேன், சாரி. அப்போ மைனஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ln an by n வேணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ln an by n அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆயிரும், ப்ளஸ் ln an by n வந்துடும். ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். கரெக்டாக? அப்போது இந்த ஆல்ஃபா அப்படியே தான் இருக்கும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா en இது அப்படியே தான் இருக்கும். கரெக்டாக? பீட்டா en அப்படியே தான் இஸ் ஈக்குவல் டு ln an by n. கரெக்டாக? ஒன்றுமே பண்ணல, என்ன பண்ணியிருக்கோம், இந்த மைனஸ் ln an by n இருக்குல்ல, இது அப்படியே என்ன செஞ்சுட்டேன், இந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஸோ அதனால் அது ப்ளஸ் ln an by n வந்துருச்சு. அவ்வளோதான். சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், வாட் we can do, இப்போது இதை இப்படி கூட எழுதிக்கலாம், மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். ln an by n இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா en. ஸோ இந்த சைடு போட்டால் இந்த சைடு போட்டால் ரெண்டு சேம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு இந்த an by n வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த லான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த லான் என்ன செய்ய போகிறேன், அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ லான் அந்த சைடு போனால் இ பவர்னு போகும், எக்ஸ்போனன்ஷியலாக போகும். அப்போது an by n இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போனன்ஷியல் பவர் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் பீட்டா en. இ பவரில் போகும். ஸோ இந்த ஆல்ஃபாவும் பவரில் போயிடும், இந்த பீட்டா en என்ன செஞ்சிடும், பவரில் போயிடும். ஸோ அதனால தான் இங்கே இ பவர் ஆல்ஃபான்னு வந்திருக்கு, இங்கே மைனஸ் இருக்கனால இ பவர் மைனஸ் பீட்டா en ரெண்டு டேர்மாக என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும் இ பவரில் போகும்போது. சரியா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த an by n தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்ல போகிறோம், தட் இஸ் Pn. ஸோ ஒரு இதில் எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது இந்த Pn வச்சு தான் என்ன செய்வோம், டிசைட் பண்ணுவோம். ஸோ Pn இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா இன்ட்டு இ பவர் மைனஸ் பீட்டா en. இதான் என்ன செய்யுது, ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் ஒரு கண்டிஷன் இதில் நம்ம எடுக்க போகிறோம். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, கண்டிஷன் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி, அதாவது உங்ககிட்ட எவ்வளோ எனர்ஜி லெவல் இருந்தால் அதோட டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 தான். இப்போ எப்படி எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் ஆட் பண்ணாலும் டோட்டல் பர்சன்டேஜ் 100 தான் இருக்குமோ ஐடியலாக, அதே மாதிரி டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்படி தான் இருக்கும், 1 தான் இருக்கும். ஸோ டோட்டல் சம்மேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி எவ்வளோ தான் இருக்க போகுது, 1 இருக்க போகுது. சரியா? ஸோ இங்கே Pn, இந்த இடத்துல Pn இருக்குது பார்த்தீங்களா, இந்த Pnோட வேல்யூ தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இ பவர் ஆல்ஃபா மைனஸ் இ பவர் மைனஸ் பீட்டா en. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இந்த Pnக்கு பதிலாக நான் என்ன செய்ய போகிறேன்,
ஐ எம் கோயிங் டு ரைட் இட் அஸ் இந்த சம்மேஷன் என்ன அப்படியே போட்டுருங்க. இந்த பிஎனுக்கு பதிலாக இ பவர் ஆல்ஃபா மைனஸ் இ பவர் பீட்டா இஎன் இஸ் ஈக்குவல் டு 1 நினச்சிக்கிறேன் போட்டுறேன். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட் வாட் வி கேன் டூ, இந்த இ பவர் ஆல்ஃபா இருக்குல்ல, இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் என். இதில் என் இல்லை பார்த்தீங்களா, இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். எண்ணே இல்லை, வெறும் இ பவர் ஆல்ஃபாங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ இ பவர் ஆல்ஃபா வெளியே வந்துடும். ஸோ சம்மேஷன் என் இ பவர் பீட்டா இஎன் இஸ் ஈக்குவல் டு என்னது 1 அப்படின்னு கிடச்சிருச்சு. சரியா? அப்போது இந்த இ பவர் ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 1 பை சம்மேஷன் என் இ பவர் பீட்டா இஎன் வரும். கரெக்டாக? இ பவர் மைனஸ் பீட்டா இஎன்னா, இந்த மைனஸ் விட்டுட்டோம் மேலே. பீட்டாவில் மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது, மறந்துட்டேன். சரி, சாரி. அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல? ஒன்றுமே பண்ணல. இந்த இ பவர் ஆல்ஃபா தான் எனக்கு வேணும். ஸோ இ பவர் ஆல்ஃபா அப்படியே வச்சுட்டு இந்த டேர்ம் இருக்குல்ல, இது அப்படியே கீழே என்ன செஞ்சுட்டே கொண்டு வந்துட்டேன். ஸோ அது டிவைடில் வந்துருச்சு. ஸோ இதான் இ பவர் ஆல்ஃபாவோட வேல்யூ. சரியா? இ பவர் ஆல்ஃபாவோட வேல்யூ. இப்போது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இந்த டோட்டல் ஈக்கு வந்து என்னது யூனிட்லெஸ். கரெக்டாக? இந்த இ வந்து என்னது டோட்டலாக யூனிட்லெஸ். இந்த இ வந்து எப்படி இருக்கணும்? யூனிட்லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ நல்லா கவனிங்க, ஈக்கு சம் எனர்ஜி இருக்கும். கரெக்டாக? அப்போ இந்த பீட்டாக்கு என்ன யூனிட் இருக்கும்? சாரி, ஈக்கு சம் யூனிட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ஜூம் பண்ண முடியாதா? சாரி சம்திங். ஓகே, நல்லா பாருங்கள், இது பின்னாடி கூட நான் எழுதுறேன். ஓகே, என்ன கிடச்சிருக்கு எனக்கு? இ பவர் ஆல்ஃபா, ஓகே, இ பவர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 பை சம்மேஷன் என் இ பவர் மைனஸ் பீட்டா இஎன். இதானே கிடச்சிருக்கு. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த இ வந்து யூனிட்லெஸ். ஏன்னா எக்ஸ்போனென்ஷியலுக்கு யூனிட் கிடையாது. அப்போ ஈக்கு யூனிட் இருக்கக்கூடாதுன்னா இந்த பவர்லேயும் எதுக்குமே யூனிட் இருக்கக்கூடாது. கரெக்டாக? இப்போ ஈக்கு மேலே ஏதாவது ஒரு யூனிட் இருந்தால் ஆப்வியஸாக இந்த ஈக்கு யூனிட் வந்துடும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜிக்கு ஒரு யூனிட் இருக்குது, பீட்டாக்கு ஒரு யூனிட் இருந்துச்சுன்னா, அப்போ இ பவர் சம்திங் ஒரு யூனிட் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன செஞ்சிடும்? சம் யூனிட் வந்துடும். அப்போது இந்த பவரில் எதுக்குமே யூனிட் இல்லைனா தான் இந்த ஈக்கும் என்ன செய்யாது? யூனிட் இருக்காது. அப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஈக்கு வந்து யூனிட் கிடையாது. அப்போது இந்த பவரில் இருக்க டேர்முக்கு என்ன செய்யக்கூடாது? யூனிட் இருக்கக்கூடாது. அப்போ எனர்ஜிக்கு ஒரு யூனிட் இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸாக தான் பீட்டாக்கு இருக்கும். கரெக்டாக? ஏன்னா நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பீட்டா இஎன்னு இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? பீட்டா இஎன்னு இருக்குது. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இஎன்னோட வேல்யூ எக்ஸாக இருந்துச்சு, யூனிட் எக்ஸாக இருந்துச்சுன்னா பீட்டா எக்ஸ் இன்வர்ஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸ் இன்வர்ஸும் எக்ஸும் கேன்சலாக எனக்கு என்ன ஆகும்? யூனிட்லெஸ்ஸாக கிடைக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை இந்த இஎனுக்கு வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஎனோட யூனிட் வந்து ஜேயாக இருக்குன்னா பீட்டா எப்படி இருக்கணும்? ஜே இன்வர்ஸாக இருக்கணும், ஜூல் இன்வர்ஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெண்டும் என்ன செய்யும்? கேன்சலாக எனக்கு என்ன செய்யும்? யூனிட்லெஸ்ஸாக வரும். அப்போது பீட்டாவோட யூனிட் எப்படி இருக்கும்? பீட்டா இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம்? இதுலேருந்து என்ன சொல்லலாம்? பீட்டா இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் இ. இயோட இன்வர்ஸ் தான் என்னது? பீட்டா. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்வர்ஸ், இல்லை பீட்டா இஸ் ஈக்குவல் டு இ இன்வர்ஸ். எப்படி எழுதினாலும் ரெண்டுமே ஒன்று தான். சரியா? அண்ட் இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டரில் இந்த ஒரு டேர்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேர்மை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா க்யூன்னு சொல்லுவோம். இந்த ஒரு டேர்மை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? வி ஆர் கோயிங் டு கால் இட் அஸ் க்யூ. இந்த டேர்மை தான் என்ன செய்ய போகிறேன்? க்யூன்னு சொல்ல போகிறேன். அப்போ இ பவர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 பை க்யூ அப்படின்னு நினச்சிலாம் சொல்லலாம். இந்த க்யூங்கிறது என்னது? இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல ப்ளூ கலரில் தான் க்யூ. சம்மேஷன் என் இ பவர் மைனஸ் பீட்டா இஎன், இதான் வந்து என்னது? க்யூ. அப்போ இ பவர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 பை க்யூன்னு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பிஎன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஎன் ஃபார்முலா இருக்கா? இந்த பிஎன் ஃபார்முலா இருக்குல்ல, எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், பிஎன் ஃபார்முலா. பிஎன் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா இன்ட்டு இ பவர் பீட்டா இஎன் இருக்குல்ல, இது அப்படியே எழுதிக்கோங்க ஈக்குவேஷனை. பிஎன் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா இன்ட்டு இ பவர் மைனஸ் பீட்டா இஎன். இந்த ஃபார்முலா அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க? எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ இ பவர் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? இ பவர் ஆல்ஃபா தான் 1 பை க்யூன்னு கண்டுபிடிச்சாச்சுல்ல. அப்போது இந்த இ பவர் ஆல்ஃபாக்கு பதிலாக 1 பை க்யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க இன்ட்டு இ பவர் பீட்டா இஎன். அப்போது வித் 1 by q 1 இங்கே இப்போ நல்லா பாருங்கள். ஸோ 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் பீட்டா இஎன் என்ன வரும்? இ பவர் மைனஸ் பீட்டா இஎன் வரும். ஸோ கீழே வந்து என்ன இருக்குது? க்யூ இருக்குது. ஸோ க்யூ அப்படியே போட்டுருங்க. ஸோ இதான் வந்து ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. ஸோ பிஎன் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பீட்டா இஎன் பை க்யூ. இதான் வந்து போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. பெரிய டெரிவேஷன், பட் எஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு பார்க்க என்ன செய்யும்? உங்களுக்கே புரியும். சரியா? ஸோ இதை வச்சு நான் ஒரு ப்ராப்ளம்லாம் கொண்டு வந்திருந்தேன் ஆக்சுவலி. அதை நம்ம நெக்ஸ்ட்டு லெக்சரில் பார்க்கலாம். பிகாஸ் இதுவே மோர் தென் 1 hour போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வில் மீட் இந்த நெக்ஸ்ட் லெக்சர். புரிஞ்சுச்சா எப்படி ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்படின்னு சொல்லுங்கள். வில் ட்ரை டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் வில் ட்ரை.
பிகாஸ் எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எடுக்கிறது. தேங்க்யூ.